வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். லா உண்மையிலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டு. நான் ரெண்டுலேயுமே நான் படித்ததுனால அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஃபீல்டு லா தான், ப்ரொஃபஷனல் கோர்ஸில். இன்னொன்று லாங் பீரியட் சம்பாதிக்கலாங்க. அமெரிக்காவில் டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே நம்பர் 1 ஃபீல்டு எப்பயுமே ஃபினான்ஸும் லாவும் தான் இருக்குது. நீங்கள் அமெரிக்காவில் மெடிசின் 3வது தான், இன்ஜினியரிங் 4வது, ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் லா இருக்குது. டெவலப்பிங் கண்ட்ரீஸில் மெடிசின் ஃபஸ்ட் இருக்குது, இன்ஜினியரிங் செகண்ட் இருக்குது, 3rd ஃபினான்ஸ் வருது, 4th தான் லா வருது. ஏன்னா நேச்சர் ஆஃப் கேசஸ். இங்கே டீல் பண்ணுற அதிகமான கிரிமினல் கேஸும் அமெரிக்காவில் டீல் பண்ணுற அதிகமான சிவில் கேஸும். இங்கே பண்ணுறதெல்லாம் ஆக்சிடென்டல் ஃபினான்ஷியல் பிளானிங், அங்கே பண்ணுறதெல்லாம் அக்ரெசிவ் டேக்ஸ் பிளானிங், ஃபினான்ஷியல் பிளானிங். ஸோ அதுக்கு தக்கபடி அங்கே அமௌண்ட்டு ஜாஸ்தி வந்துடுது. ஸோ அமெரிக்காவில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டூடெண்ட்லாம் ஒரிஜினலாக ஃபினான்ஷியல் லாவுக்கு போயிட்டு தான் மெடிசின் இன்ஜினியரிங் பக்கம்லாம் வருவான். டைனமிக்ஸ் ஆஃப் டயத்தையும் புரிஞ்சுக்கணும். இந்தியாவும் இன்னும் ஒரு 25-30 வருஷத்தில் அதை நோக்கி போகலாம். லாவில் இன்றைக்கி சென்னையில் நிறைய இன்றைக்கி ப்ரைவேட் லா காலேஜஸ் வந்துருச்சு. ஒரு பெரிய ஹெல்த்தி காம்படிஷன் வந்துருச்சு. முன்னாடி இருந்த லா கிராஜுவேட்ஸோட இப்போ இருக்க லா கிராஜுவேட்ஸ்க்கு டைம் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். முன்னாடி இந்த லா கிராஜுவேட்ஸ் அவங்களுடைய சஃபரிங், ஜூனியர்ஸு ரொம்ப நாள் இருக்கணும், அந்த மாதிரிலாம் இப்போ இல்லை. நல்ல சேலரி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, கார்ப்பரேட் ப்ராக்டிஸ் நிறையா வந்துருச்சு. ஸோ இன்ஃபேக்ட் நிறைய பேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு லா பண்ணுற ஒரு அமைப்பெலாம் இன்றைக்கி பார்க்குறோம் நம்ம. ஸோ லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டு.